இங்கே பாருங்கள், சாரணக்கீரை ஒரு டப்பு ஃபுல்லாக வந்திருக்குது பாருங்கள். பாருங்கள், பூவே வராத கீரை, அதை விதை போட்டு முளைச்சது. நான் அந்த வீடியோவில் காட்டினேனே சாரணக்கீரை விதைன்னு, அதுபோல் நிறைய கொடிங்களை, நிறைய அந்த கீரைங்க காஞ்சி போனதெல்லாம் கொண்டு வந்து அந்த இதில் விதை இது மாதிரி எடுத்து போட்டது. எப்படி வந்திருக்குது பாருங்கள். இந்த கீரை இன்றைக்கி நான் பறிக்க போகிறேன், பறிச்சுட்டு கடைய போகிறேன். இந்த கீரை எங்கே வேணாலும் கிடைக்குங்க. அந்த காயிற மாதிரி இருக்கிற கொடிங்களை பிடுங்கிட்டு வந்து நீங்கள் விதை எடுக்கலாம், எடுத்து இந்த மாதிரி போடலாம் டப்புங்களில். இல்லை அதை ஒரு பேக்கு விற்கிதே க்ரீன் கலரில், அந்த பேக்குங்களில். இப்படித்தாங்க இலம் கீரை பாருங்கள், பருப்பில் போட்டு கடைஞ்சா, இல்லை வெறும் கீரை தக்காளி போட்டு கடைஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க. இப்படி பறித்து இப்படி தண்ணியில் அலசிட்டா க்ளீனாக இருக்குங்க. இப்படியே பறித்து போட்டு மொத்தமாக காட்டுறேன். பாருங்கள், ஒரு பூச்சி புழுவு, ஒரு மாவு பூச்சி எதுவும் கிடையாது. அமிலமும் ஊற்றலை, நல்ல தண்ணி கூட கிடையாது. எல்லாம் உப்பு தண்ணி, விதை போட்டுட்டு உப்பு தண்ணி மட்டும்தான். எங்கள் காட்டு மண், அவ்வளோதாங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்கு, தலைன்னு சூப்பராக இருக்குது கீரை. இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த இந்த வேறு வரைக்கும் கிள்ளிடணுங்க. இந்த சிவப்பாக இருக்குது தெரியுதா, அது வரைக்கும் கிள்ளிடணும். இந்த 2 இலை கூட நம்மளுக்கு நல்லது. எந்த இலைன்னா ஃபஸ்ட்டு வருதில்ல, இந்த இலை, இதுதான் ஃபஸ்ட்டு வருது. அதனால் நம்ம என்ன செய்யலாம், இதோடு கிள்ளிடணும். இப்படி கிள்ளிட்டு இதை இந்த மாதிரி போடணும். இந்த இலையும் கூட நம்ம போடலாம். இது ரொம்ப சக்தி. ஃபஸ்ட்டு இந்த கடும் சீம்பால் உடம்புக்கு நல்லதுன்றாங்களே, அந்த மாதிரி இந்த கீரையோட இந்த பகுதி இதுதான் முதல்ல வர்றது. இது நல்லது, 2 இலை. அதுக்கடுத்து இது பூவே வைக்கல பாருங்கள், பூ கூட வைக்கல. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். இது எங்கே வேணாலும் கிடைக்கும். என்னென்னா கொடியாக இருக்கும், நம்ம இலைங்களை பறிக்கணும். இது நம்மளே போடுறது. இந்த மாதிரி இந்த தண்டோட இது வரைக்கும் இலம் தண்டு, இலம் கீரை, நிறைய கீரைங்க. இப்போ இதிலே எத்தனை இலை இருக்குது பாருங்கள், அதுக்கு சொல்கிறேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி தான் கட் பண்ணி போட்டுக்கணும். எல்லாம் கட் பண்ணிவிட்டு கீரையாக காட்டுறேன் நான் உங்களுக்கு. பாருங்கள், ஒரு கிண்ணம் நிறைய கிடச்சிருக்குது. கிள்ளிட்டேன், ஃபுல்லாக எல்லாத்தையுமே கிள்ளிட்டேன். வேறு மட்டும்தான் கிள்ளி இருக்கிறேன். மிச்சம் எல்லா இலையுமே போட்டேன். வெறும் கீரை தான் கடைய போகிறேன் இன்றைக்கி. பருப்பு போட்டும் கடைஞ்சிருக்கிறேன் ஏற்கனவே. முன்ன எல்லாம் விளைய வைக்கும்போது பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கேன். இப்போ வெறும் கீரை கடைய போகிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.